உங்க கதைய என்னத்த சொல்றது? இதே வழக்காட்டுல தெரியுது அந்த மூலையில பெரிய வரப்பு. ஆமா, அந்த வரப்பு மேல என் பொண்டாட்டியும் என் புருஷனும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு சரி ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கிட்டு சரி இனிமே நான் தான் உனக்கு பொண்டாட்டி, நீ தான் எனக்கு புருஷன் அப்படின்னு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கண்குள்ளா காத்த நான் கண்ணால பாக்க மறந்துட்டேனே. அந்த மொட்டை பையில மூலக்கா வச்சு தேய்க்கிறாப்ல தேய்ச்சிருப்பேன். பொண்டாட்டி இருக்கிறாளே பெரிய மெத்தக்காரி செருக்கி, அவ இருக்கிறா பாரு, அவளை வச்சு உருட்டி உருட்டின்னு உருட்டி அம்மிக்கு அரைக்கிற மாதிரி ஆங்கறதுக்கு அரைச்சு முடிச்சிருந்தேன். நானும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன், காலெல்லாம் கூட விழுந்து கெஞ்சு பாத்துட்டேன். அப்பவும் அந்த சண்டால சிரிக்கிங்க ரெண்டு பேரும், நாங்க வாழ்ந்தா ஒன்னாத்தான் வாழுவோம், சத்தாலும் ஒன்னாத்தான் ஜாவணும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொட்டை பையன் சொன்னானா? ஆமா, அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட தாலிய கட்டி குடும்பத்தை 8 வருஷமா குடும்பத்தை நடத்தி விட்டு இப்படி போயும் போயும் பொண்டாட்டி பீப்பர் கிட்ட போய் விழுந்திருக்கிறானே இந்த எடுபட்ட பையன். அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு சொன்ன யாருமே இந்த நேரத்தை கேட்கறதுக்கு இல்லையா? யாரு சொன்னாலும் அவங்க கேக்குற மாதிரி இல்ல. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னவாமா? வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, அதுக்கு அதனால நீயும் நீயும் ஒன்னா சேர்ந்து 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 அப்படியே 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 ஒன்னா ஒன்னா குடும்பமா குடும்பமா குடும்பம் நடத்தலாம்னு சொல்லுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னம்மா. நல்ல ஏற்கனவே முதுகு வலி காலி வலி கை வலின்னு நீ வேற போட்டு முடிச்சுக்கிட்டா ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான், ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான், நாங்க ஓடி போயிட்டான். தொட்டு கூட பார்க்க முடியாது போல கிடக்குது. என்ன பண்றது? புருஷன் ஊரெல்லாம் வர்றான், ஒருத்தர் விட மாட்டேங்க. அவளை நம்பி போனா அவளை அடிக்கிறான், இந்த உலகத்துல அவளை மட்டும் நான் பார்த்தேன். அவளை போய் ஆட்டுமா, ஏமா என்ன போட்டு ஆட்டுறேன், நான் போய் அவளை வச்சுக்கிறேன். இருக்குது அவ வீடு அங்க தெரியுது பாரு, மேல ஆகாயத்துல அங்க இருக்கிற பாரு ரெண்டு பேரும். யாரு அந்த மொட்டை மாடிக்கிட்ட நிக்கிறானோ? என் மொட்டை மாடி அங்கதான் நிக்கிறேன், போய் பேசிக்கிறேன். ஐயோ என்ன தூக்கி விடாம போயிட்டாலே.